எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா 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 லே லா 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 லா. நல்லா இருக்கு. ஜூஸ் கொடு, ஷேக் எப்படி குடிச்சு பார்ப்போம். என்ன டர்பீஸ் உள்ள போட்டு ஷேக்கா கொடுத்துருக்காங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப குடிக்க முடியாது, திகட்டிடும். இது பேரு கைப்போலா. இது எக்ல செய்யறது. நல்லா நம்மளுக்கு இந்த பால் கடம்பு செய்வாங்கல்ல அந்த மாதிரி டேஸ்ட் இருந்தது. நெக்ஸ்ட் இது பேர் வந்து மீன் கை, கேரளா ஃபுட்டு. ஸோ இது உள்ள வந்து ஃபிஷ் ஸ்டஃபிங் வச்சு பண்றாங்க. இது டேஸ்ட் நல்லா தான், அதோட இதோட டேஸ்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நல்லா மசாலாலாம் போட்டிருக்காங்க, எப்படி இருக்கு ட்ரை பண்ணலாம். உன்னக்கை இதுல வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்து நேந்திர பழம். நேந்திர பழம் டேஸ்ட் ஃபுல்லா அப்படியே இருக்கு. ஆமாம், ஆனால் கொஞ்சம் நான்வெஜ் ஸ்டைல் தெரியுது. இது சட்டி பத்திரி எந்த ஒரு டிஷ்ஷுன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பச்சையா இருக்கு. இப்போ இது பேரு கொய்பை ஏதோ சொன்னாங்க, புரியல, இருந்தாலும் அப்படியே வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கு. எதுல பண்ணாங்கன்னு தெரியல, நல்லா இருக்கு. இருங்க, எனக்கே வாய் ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப சுமாரா இருக்கு. இதுல வேற வீடியோல அப்படி இப்படின்றாங்க, எல்லாம் ஒரே பொய்யா போடுறாங்க யூடியூப்ல, எதுவுமே உண்மை இல்லை. அதை நம்பி வந்து நான் அடுத்தது ஒன்று வச்சிருக்காங்க. இருங்க, இப்போ இது எப்படி இருக்கு பார்ப்போம். இது ஒரே எண்ணெய் வடை அதிகமாக வருது, தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஃப்ரைட் ஃபிஷ் இப்போ சாப்பிட போகிற டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரைட் ஃபிஷ் அப்படிங்கமா அப்படி இருக்கு, எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அவ்வளோதான் டேஸ்ட் இருக்கும். இது கீ சிக்கன். எல்லாத்தையும் ஸ்பைஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக தான் இல்லை, நார்மலாக இருக்குது. இதெல்லாம் தனிப்பட்ட ஏங்க இருக்குங்க, அந்தளவுக்கு சூப்பர் சொல்கிற மாதிரி எனக்கு எதுவும் மனசு இல்லை, இது வரைக்கும் படலை. சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. இது கபாப் சிக்கன். ஓகே, பரவாயில்ல. இது சிக்கன் ஹனி விங்ஸு. எல்லாம் சூடாலாம் இல்லைங்க, எல்லாம் ஆறி போயிருக்குது, அப்படியே போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. பஃபெட்னால அப்படி பண்ணி வச்சுருக்காங்களா, எதனால அப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. எதுவுமே சூடுலாம் இல்லை. ஆறி போனதுனால நம்மளுக்கு டேஸ்ட் எல்லாம் சுமாராக தெரியுதான்னு தெரியல, எல்லாம் ஓகே. அந்த அளவுக்கு இந்த சூப்பர் சொல்கிற நம்ம இங்கே தனியாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது இருக்கிற சூடு கூட இந்த பஃபெட்டில் இல்லை. பரவாயில்ல. இடியாப்பம் பிரியாணி, கீ ரைஸ், அக்கா நூடுல்ஸ், மலபார் ஃபிஷ் கறி. இடியாப்பம் பிரியாணி ஒரு பிக் பைட் இல்லை, ஒரு மீடியம் பைட் போக போகிறோம். இடியாப்பம் தனியாகவே சாப்பிடலாம். ரொம்ப சாப்பாடிக்கிறாங்க. இது நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கீ ரைஸ் வித் மேங்கோ ஃபிஷ் கறி. ஓகேவா, எல்லாரும் வீடு எடுக்கிறோன்னே மூஞ்சை பார்த்துருக்காங்க. நான் என்ன வீடு எடுக்க தாயில்லை, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே ஒரு பொண்ணு ரொம்ப நேரம் குறுன்னு பார்த்துருக்கு, கரெக்டாக சொன்ன மாதிரி தப்பா சொன்ன மாதிரி நானும் சைலண்டாக பேசிட்டு இருக்கேன். இப்போ கீ ரைஸ் மேங்கோ ஃபிஷ் கறியோட சாப்பிட போகிறோம். ஃபிஷ் கறி கேரளா ஸ்டைல், கம்ப்ளீட் கேரளா ஸ்டைல். எஸ், ஆமாம் தெரியுது.
தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டைல் தான் பிடிக்கும். இங்கே ஏன் ஃபுல்லாக கேரளா ஸ்டைல் வச்சுருக்காங்க எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ வந்து சிக்கன் அக்கா நூடுல்ஸ் வந்ததுலே இவ்வளோ சாப்பிட்டதுலே இதுதான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. மற்றபடி அவ்வளோ நேரம் முன்னாடி ஏதோ சூடு இல்லைன்னு சொன்னேன். எல்லாத்தையும் அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியல, எல்லாம் கொதிக்க இருந்தது. அதனாலே திரும்ப வந்து அனி சிக்கன் பண்ணாந்தேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ சூடு இல்லையா, அதனால சூடாக இருந்தாலும் இல்லைனாலும் அது அதே டேஸ்டாக தான் இருக்கு. பஃபட் வந்து ஏதோ சுமாராக போடுறாங்க போல. இது அனுப்ப கருத்து, யாரையும் புண்படுத்துறது இல்லை. யார் யார் எப்படி சொன்னாங்க தெரியல, இது என்னோட கருத்து. இப்போ நம்ம சாப்பிட போது எஜிப்சியன் டெசர்ட் உம்மலி பேர், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும். வந்ததுல இந்த நூடுல்ஸ் இதுதாங்க கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அடுத்தது கேரமல் கஸ்டர்ட். நிறைய இடத்துல கேரமல் கஸ்டர்ட் சாப்பிட்ருக்கோம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இதான் சாப்பிடுவோமா? இதுவும் நல்லா இருக்கு. பேர் சிர்னி. டேஸ்ட் பண்ணுவோம். இதுவும் நல்லா இருக்கு. இந்த மூணுத்துக்கும் ஒரு நூடுல்ஸ் வந்து 250 ரூபா கொடுப்பானா? இந்த மாதிரி கேனையும் தான் வரும். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, பில்லும் பே பண்ணியாச்சு. நம்ம நல்ல பசியில் வந்து ஒரு சில ஐட்டம் பிடிக்காது கூட அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அந்த பசி அப்படி இருக்கும். ஆனால் அந்த பசியிலேயே இது நல்லா இல்லைன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக எனக்கு இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணலாம். நல்ல சவுத் இந்தியன் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கு இது அந்த அளவுக்கு சூப்பர்லாம் சத்தியமாக சொல்ல முடியாது. வேற எங்கேயாவது உங்களுக்கு இஃப்தார் எங்கே எப்படி இருக்குது தெரியணும்னா, டேஸ்ட் பண்ணி காட்டணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உண்மையான ரிவ்யூ போடுறேன். வண்டி வாலெட் எடுத்துன்னு வந்துட்டாரு, வண்டியில் ஏறிட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுமாரான இஃப்தார் பாம்சோரில். ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒர்த்தே இல்லை. அழகாக வெளியே எங்கேயாவது ஒரு 150 200 பிரியாணி வாங்கி தின்னுட்டு இருக்கலாம். இது என்னமோ அப்படி இப்படி நாங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறது நம்பவே கூட காசு வாங்கின்னு பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. இன்னும் இதை நம்பி நான் வந்து சாப்பிட்றேன். ஒன்றும் கூட நல்லா இல்லை, எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. அங்கே நம்ம எடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் மூஞ்ச பார்த்துன்னே இருக்கோம். அப்புறம் வேற வந்து கட் பண்ணும்போதெல்லாம் சார் எப்படி சார் இருக்குது, நல்லா இருக்கா, எப்படி சார் நல்லா இருக்குது, என்னது சொல்கிறது அவங்ககிட்ட. சூடா இல்லைன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் போய் சூடு மட்டும் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கானுங்க. கடைசியில் டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரிஜினல் வீடியோ வேணும்னா என்ன ஷேர் பண்ணுங்க, என் பேஜை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.